எல்லாருக்கும் வணக்கம். இந்த மண்ணையும் இந்த மண்ணுக்கு என்னை ஈன்று தந்துவிட்டு இன்று விண்ணுக்கு சென்று விட்ட என் அன்னையையும் என் அப்பாவையும் என் நாக்கில் தமிழை பேச வைத்த என் தமிழ் தாயை முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். நெகிழ்ச்சியான மேடை, நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் மனநல மருத்துவன். மேடையில் இருப்பவர்கள், அமர்ந்திருக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்தவருடைய மனமும் என்னால் உணர முடியும். இந்த படத்தை பற்றி 2 சுவாரஸ்யமான தகவலும் மட்டும் சொல்லணும். வரவேற்புரை தான் அந்த வரவேற்புரை, அதற்குள் நன்றி, அதற்குள் 2 சுவாரஸ்யமான தகவலை சொல்ல நினைக்கிறேன். அதை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். உலகம் பெரிய உலகம், ஆனால் என்னுடைய உலகம் ரொம்ப சிறுசு, மிக மிக சிறுசு. எல்லாரும் சொன்னாங்க, என்ன டாக்டர் 25 வருஷமா பிராக்டிஸ் பண்ணாரு, ஒரு கிராமத்தில் ஒரு தென்மேற்கு அடைய பருவ காற்று வீசக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் ஒரு சிறிய கிராமத்து தூசிகளோடு தூசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவன் சினிமாவுக்குள் வருகிறானே. சினிமா எப்படி? சினிமா மிக கடினமான ஒரு விஷயமாச்சே, சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாதே, எப்படி இந்த சினிமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி என்னுடைய நண்பர்கள், உறவுகள், நட்பு, என் பேஷண்ட்ஸ், அட்டண்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. உண்மை பதிவு செய்கிறேன். எங்க டாக்டர் போய் சினிமாவில் ஜெயிச்சிருவாரா அல்லது சினிமாவில் தோத்து விடுவாரா, நேர்மையா உழைச்சவரே என்ன ஆக போமோ தெரியல, ஒரு பதட்டம், ஒரு பயம், என் மீது இருக்கிற அக்கறை. ஏனென்றால் நான் சொன்னேன், என்னுடைய உலகம் மிக மிக சிறிய உலகம். அது ஒரு அன்னை இல்லம் என்கிற ஒரு கூட்டு உலகம். அது அந்த உலகம், அந்த ஆஸ்பத்திரி, என் பேஷண்ட்டுடைய அட்டண்டரு, என்னை சுத்தி அந்த ஒரு 50 மரம், ஒரு 50 செடி, அந்த மரத்தில் வந்து கூடு கட்டி வாழ்கிற அழகான 2 கரிச்சாங்குருவிகள், ஒரு 10-15 அணில்கள், என்னுடைய ஒட்டை மாடியில் எங்க மனைவி அப்படியே ஒரு சாப்பாடு வைக்கும் சாயந்தரம், அதை சாப்பிட்டு போக வரக்கூடிய 25 காக்கா, 4 குருவி, இது மட்டும்தான் எனக்கு சொந்தமாக இருக்கும். இவ்வளவுதான் என் உலகமே. நிஜமாகவே எனக்கு வெளி உலகம் தெரியாது. மனித நோய்களை, மனம் சார்ந்த நோயாளிகளை கண்டறிந்த நான் சக மனிதனுடைய வெளி உலகத்துக்கு அதிகம் வராதவர். எப்படி இந்த திரைப்படம் என்கிற மிகப்பெரிய கடலுக்குள் போய் என்கிற ஒரு கேள்வி வந்தது. ஆனால் பார்க்கிறேன், நான் உண்மையிலேயே இந்த மயிலாஞ்சி படம் எனக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நிறைய உண்மைகள் அதிகம் பேசக்கூடிய மேடைகளிலே சில நேரங்கள் உண்மைகள் முழுமையாக பேச முடியாவிட்டாலும் 2 உண்மையாக சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். மிக அருமையான ஒரு நல்ல படம். பொதுவாக நான் சொல்லுவேன், நான் பாடங்களில் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், மைனஸ் தூக்கி போடுங்க சொல்லுவேன். மறுநாள் காலையில நாம இருப்போமாங்க நம்ம யாருக்கும் தெரியாது. உலகம் நிலைத்தன்மையற்றது, மனித வாழ்க்கை இருக்கிறதுல பிளஸ் பாசிட்டிவ், நல்லதை எடுத்துக்கோமேன்னு இந்த 2 செய்தி. எப்படி இந்த அஜயன் பாலா அப்படிங்கிற ஒரு இந்த மயிலாஞ்சிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு. மயிலாஞ்சிக்கும் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற டாக்டருக்கு என்ன தொடர்பு, இந்த அஜயன் பாலாவுக்கும் இவருக்கு என்ன தொடர்பு என்கிற கேள்வி வருகிற பொழுது நிச்சயமா சொல்ல நினைக்கிறேன். கதை சொல்வதற்காக என்னுடைய படத்துடைய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறார். கதை ஒரு 4 கதை சொல்றாரு. மௌனமாக கேட்டுட்டு இருக்கிறேன். கதையை வந்துட்டு கேட்கிறேன், இந்த ரியாக்ஷன் இல்லாம இருக்கணும். அவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்ன டாக்டர் முகத்தில் ஒரு ரியாக்ஷன் இல்லைனா, ஏன்னா நான் மனநல மருத்துவராக இருந்து எந்த ரியாக்ஷனும் காட்டாம தான் உட்காந்து ஆகணும், அப்படியே பழகி போயிடுச்சு. ஆனா அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னேன், தப்பா எடுத்துக்காங்க தம்பி, வேற ஏதாவது கதை இருக்கான்னு. என்ன டாக்டர், என்ன மாதிரியான கதை தான் நீங்க விரும்புறீங்கன்னு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு பிடிச்ச டைரக்டர் நான் சொல்லிடுறேன். நான் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் பீம் சிங் டைரக்டர் எனக்கு பிடிக்கும். அந்த காலத்தில் பீம் சிங் டைரக்டர் பிடிக்கும். ஸ்ரீதர் எனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப பிடிச்ச டைரக்டர் ஸ்ரீதர், மகேந்திரன் சாரு, பாலு மகேந்திரா சாரு, பாலச்சந்தர் சாரு, பாரதி ராஜா சாரு, இவர்கள்லாம் எனக்கு பிடிச்ச டைரக்டர். ஏன் சொன்னா, மனித உணர்வுகளை கடத்துவார்கள். சினிமா என்கிற வெறும் பொழுதுபோக்கு ஊடகத்தை தாண்டி அதற்குள் ஒரு மனித உணர்வுகளை கடத்தக்கூடிய அது மாதிரி ஒரு கதை சொல்லுங்க தம்பின்னு சொன்னேன். நான் சொன்ன சார், அது ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையாச்சு சார், சொல்லலாமா சொல்லுங்க. 5 நிமிஷம் சொன்னாரு. என்னுடைய மனைவி இந்த கதையை வந்து வேணாங்க, இதை தூரத்துக்கு போடுங்க, இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான ஒரு கதையை பண்ணுங்க, இது பழைய கதை அப்படிங்கிற மாதிரி சொன்ன கதையாச்சு சார். இல்லை, இதுதான் நம்ம படத்தோட கதை, அதுதான் மயிலாஞ்சின்னு சொன்னேன் நான். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபர்ஸ்ட், நீங்க இவ்வளோ பேஷண்டா இருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட். நான் நிறைய பேசல, பட் தேங்க்யூ அஜயன் சார் எனக்கு இந்த படம் கொடுக்கறதுக்காக. செழியன் சாரோட ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு நடிக்க கிடைச்சத இந்த வாய்ப்பை எனக்கு ரொம்ப லைக் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். இளையராஜா சாரோட மியூசிக்கில் இது என்னோட 2வது படம். இதுக்கு முன்னாடி கிளாப் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ஒரு 400 மீட்டர் அத்லீட் கொடுத்த ஒரு மியூசிக்கும், இதில் வந்து ஒரு ரொமான்டிக் மியூசிக்லும் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் சாரோட மியூசிக். And even thank you Sriram, he's been a wonderful co-actor. So thanks a lot. எல்லா ADs க்கும் production team க்கும் எல்லாருக்கும் நன்றி. Thank you.
நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கீங்க. ஸோ இந்த படத்தையும் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறோம். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப டைம் இருக்குமான்னு தெரியல. அஜயன் சார் பலா சார் நிறையா பேச வேண்டியிருக்கும். அந்த நாள் பத்தாது எனக்கு. அவரோட அவ்வளோ அனுபவம் எனக்கு இருக்குது. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அர்ஜுனன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வரும்போது ரொம்ப ஷையாக என்ட்ரி ஆனாங்க. ஆனால் பேசும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசுனீங்க சார். வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அஜயன் பாலா சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிக சிறந்த எழுத்தாளர், எல்லாருக்கும் தெரியும். அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை ப்ராப்பராக அதை கைட் பண்ணி அந்த படம் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சினிமாவை தமிழை ரொம்ப நேசிக்கிற ஒருத்தரை தான் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ரொம்ப உங்கள் பேசிலே தெரிஞ்சது சார். அது ரொம்ப ரொம்ப சரியாக இருந்தது. அஜயன் பாலா சாரை பற்றி எனக்கு சின்ன சின்ன விஷயங்களே இப்போ நான் வருது. முத்துக்குமார் வந்து மദ്രാஸ் பட்டினம் நான் படம் பண்ணுன்னு சொல்லும்போது கதையை அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும், நான் வந்து எனக்கு 2 பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது யாராவது கொடுங்க டிஸ்கஷனுக்கு அப்படின்னு நான் முத்துக்குமார்கிட்ட கேட்கும்போது எனக்கு அஜயன் பாலா சார் ரெக்கமெண்ட் பண்ணார். 2008 தொடர்ந்த நட்பு அது. அப்போது சிங்கம்புலி சார் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சீமான் சார் வீட்டில் எப்படி இருப்பாங்க, உப்பு கறி எப்படி செய்வாங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முத்துக்குமார் சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் சிங்கம்புலி சார் சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அப்போ அஜயன் பாலா சாரும் பிரபஞ்சன் சாரும் எனக்கு முத்துக்குமார் சார் அறிமுகப்படுத்தினார். நாங்கள் டிஸ்கஷன் வந்து ஒரு அந்தமான் போயிருந்தோம். அப்போ போய் நிறைய எனக்கு அப்போ தான் வந்து அவரோட நாலேஜை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். அவரோட சினிமா நாலேஜும் சரி, ஒரு இலக்கியம் சைடில் ஒரு நாலேஜும் சரி, ஒரு பொதுவாக ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கி தொடர்ந்த நட்பு இன்னும் வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோடய எல்லா படங்களையும் சரி, நிறைய பேரோட எல்லா படங்களையும் சரி அவரோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அஜயன் பாலா சாருக்கு. அவரோட நட்பு ஏன் ரொம்ப சிறப்புன்னா, ஒரு டிஸ்கஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய டைமென்ஷன்ஸ் வரும். அப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து சிலது ஒத்துப்போம், சிலது ஒத்துக்க மாட்டோம். அப்படி ஒரு டிஸ்கஷன் வரும். நிறைய எங்களுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கும், நிறைய டிஸ்கஷனில் ஃபைட் இருக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம ஒரு டிஸ்கஷன் ஃபைட் ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வருவோம், வந்துட்டு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து சார் கரெக்ட் சார், நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம், இந்த சீனை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவரை சரி அவர் அந்த சண்டையை நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவர் மாறவே மாட்டார். நான் சொன்னது தான் கரெக்டு, நீங்கள் வந்து நான் ஒத்துக்க முடியாது, உங்களை ப்ளீஸ் பண்ணலாம் முடியாதுன்னு. அந்த ஆனஸ்டி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த பிடிச்ச ஒரு ஆனஸ்டி அஜயன் பாலா சார்கிட்ட. அதனால தான் அந்த நட்பு வந்து இவ்வளோ வருஷம் தொடர்ந்தது. அவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி தான் எங்களோட ட்ராவல் ரொம்ப ரொம்ப பெருசு. என்னோடய வெற்றியில் பல பங்கு அவருக்கு இருக்குது. இதோட இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா, இதோட டெக்னீஷியன்ஸ் தான் சொல்லணும். நம்ம செலியன் சார், ராஜா சார், அவரை பற்றி மிஷ்கின் சார் நிறைய பேசிட்டாங்க. அதனால் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் அவர். ஸோ வந்து அவர், அப்புறம் ஸ்ரீகர் பிரசாத் சார், இவ்வளோ ஒரு பெரிய ஆர்மியை கூட்டிகிட்டு அஜயன் பாலா சார் வராரு. இந்த படத்தோட ஃபஸ்ட் கட் நான் பார்த்துட்டேன், மியூசிக்கே இல்லாத போது. இப்போ ராஜா சார் மியூசிக் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் படம் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு கவிதை மாதிரி இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். அஜயன் பாலா சார் நிறைய உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஆனால் இன்றைக்கி முக்கியமான பிளெஸ்ஸிங் பார்க்குறது என்னென்னா, அகிலாம்மா வந்தது தான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய சந்தர்ப்பத்தில் நிறைய ஃபங்க்ஷனுக்கு அவங்க நம்ம கேட்டிருக்கோம், அவங்க வர முடியல. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தது தான் ஒரு மிக மிக சிறப்பான ஒரு தருணம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் எல்லா பிளெஸ்ஸிங் கொடுக்கணும். இந்த படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி எப்பயோ படம் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் தான் அஜயன் பாலா சார். இன்றைக்கி வந்து அது நடந்திருக்கு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை தொடரணும் சார், நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி. அஜயன் பாலா என்னோடய வீட்டுக்கு வந்து எல்லா பாட்டுகளும் போட்டு காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் படம் மயிலாஞ்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மயிலாஞ்சின்னு எனக்கு வந்து நிஜமாகவே தமிழ் அறிவு அவ்வளோ கிடையாது. ஆனால் நிறைய தமிழ் பாட்டு நிறைய எழுதிடுறேன். மயிலாஞ்சினா எனக்கு என்னது, மயிலாஞ்சினா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. நேற்றே கூப்பிட்டாங்க. நைட்டு ஜெயஸ்தாஸு ஃபோன் பண்ணால் அவர் அமெரிக்காவில் இருந்தார். ஜி குருஜி, இந்த மயிலாஞ்சின்னா என்னது? அதான் இந்த கையில் போட்ட சிவப்பாமடா அதான் அப்படின்னாரு. அது என்னென்னா, 10 வயசில் நாங்கள் அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் சேர்ந்து குமிழியில் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கே மலையாள படம் ஒன்று பார்த்தோம். பெரியாரே பெரியாரே பர்வத நிறையுடைய பனி நீரே
குளிரும் கொண்டு குணுங்கி நடக்கும் மலையாளி பெண்ணானு நீ, மயிலாடும் கொல்லில் பிறந்தோ பின்னே மயிலாஞ்சி காட்டில் வளர்ந்தோ. இந்த மயிலாஞ்சி மட்டும்தான் தெரியும் எனக்கு. கேட்ட உடனே சொன்னார் கையில் போடுற மருதாணிடா அதுன்னாரு. அதை சொல்லி அறிவியலைகளுக்கு அறிவு கொடுத்தறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை சொல்லிக்கணும். அது இல்லாமல் என்னுடைய பாடல் ஒழிக்காமல் இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். ஓகே ஓகே, ஒரு நாளைக்கு இந்த கல்யாணத்தன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம் ஒரு கச்சேரி. நல்லா காலை வணக்கம். பேரன்புக்குரிய என்னோட அஜயன் பாலா. நான் சினிமாவுக்கு வரும்போது என்னுடைய சினிமா அறிவை உரசி பார்க்குறதுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு பயங்கர ஒரு கண்டென்டிவான கான்வர்சேஷன் பண்ணன்னா ரொம்ப சில பேர், வெற்றிமாறன், அஜயன் பாலா, என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சில பேர் உங்களோட. ஸோ என் சினிமாவை ஒரு சிக்குமுக்கி கல் போல் நான் ஒன்று சொல்ல, அவர் அதை எதிர்த்து சொல்ல, ஒரு டயலக்டிக்கலாக என் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அஜயன் பாலாவும் காரணம். அஜயன் பாலா எங்கே இருக்கீங்க? அஜயன் பாலா வெரி குட் ஹியூமன் பீயிங், ரொம்ப பண்பான மனிதர், அன்பான மனிதர். அதனாலே ரொம்ப நாள் சினிமாவில் கிடைக்கல அவருக்கு சினிமா. இந்த சினிமாவில் நிறைய ரொம்ப தேவையில்லாமல் நல்லவங்க இருப்பாங்க ஆக்சுவலாக. அது மீரா கதிரவன் மாதிரி ஆக்சுவலி ரொம்ப ஹானஸ்ட்டு, அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி வெற்றிமாறனுக்கு முந்தி அஜயன் பாலா சினிமா எடுத்துருக்கணும். பட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளான். ஸோ இன்றைக்கி எடுத்திருக்காரு. இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இல்லை ராஜா அப்பாவை அவர் இன்க்ளூட் பண்ண தான். நான் உள்ளே உட்காந்துருக்கும்போது பாட்டு கேட்டேன். அது சில இடங்களில் அவர் ஏன் ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃப்ரேசஸ்ஸு. செலியன் எப்பயுமே சொல்லுவார், நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான் சாப்பாடாக்கி நாங்கள் 1 மணிக்கு வருவோம் பசியோடு. நாங்கள் பசியோடு 1 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். ஒரு 1:30 மணிக்கு எட்டி உதச்சி எழுப்பி டேய் சமைங்கடான்னு சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்கலங்க சீமன் சார் பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். உங்களை சொல்ல போதெல்லாம் செலியனும் சில நண்பர்களும் அழுகிறத பார்த்துருக்கேன். இந்த இயற்கை உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு. வேறு துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல, ஆனால் சினிமா துறை மாதிரி ஒரு நட்பை போற்ற ஒரு துறை உலகத்தில் எதுவுமே கிடையாது. சினிமாவுக்குள்ள கதைகள் சொல்கிறது அது ஒரு தனி, அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாஷணை. சமூகத்தோடு பேசணும், நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபில்ம் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஒரு பெஸ்ட்டு விஷயத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை. ஒரு நடிகனும் நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம், அந்த கடை படைப்பில் அந்த கதாபாத்திரங்களை நாங்கள் மாறி நான் மக்கள்கிட்ட போய் சேர்றோம். ஸோ நீங்கள் சினிமா பற்றில எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் அது ஒரு கிரேட்டர் குட்டாகவே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னென்னா அவருடைய நட்பு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வெளியே உட்காந்து காசி பேசிடுவோம், அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம், இல்லை ஒரு மேடையில் விமர்சிச்சிருவோம். ஆனால் அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பு எப்பயுமே விட்டு கொடுக்காது. அவங்க அதை சிலாகிச்சு தான் பேசுவாங்க. எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் அவன் பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் அப்படின்றாங்க.
ஏன் எனக்கு அவர் பிடிக்காதப்பா, ஆனால் நல்ல படம் மட்டும் எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம் தான் அது. எனக்கும் அஜயன் பாலாவுக்கும் அந்த மாதிரி நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு நட்பாக இருக்கிறதுனால தான் வெற்றிமாறன் வந்து அஜயன் பாலாவை கூடவே வச்சுக்கிட்டு வெற்றிமாறன் திறந்த அந்த நூலகத்துக்கு ஒரு படிப்பாளியும் ஒரு பண்பாளனையும் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனையும் வந்து அதை பார்த்துக்க சொல்லி வெற்றி அஜயன் பாலாவை அஜயன் பாலாவுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம். மயிலாஞ்சி திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய மதிப்புமிக்க அனைவருக்கும், அரங்கிலே நிறைத்தமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள், செய்தியின் தூதுவர்களாக இருக்கிற ஊடக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். படத்தின் தயாரிப்பாளர் என் அன்பிற்கினிய அர்ஜுனன் அவர்கள், ஒரு மனநல மருத்துவர். இங்கே நம்ம ஒருவரை சந்தித்தால் நல்லா இருக்கீங்களா, உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தான் விசாரிக்கிறோம். ஆனால் மனநிலை எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் மனம் சரியாகவில்லை என்றால் அது பயனற்று போகும். அதனால் மருத்துவத்திலே மிக மகத்தான மருத்துவம் மனநல மருத்துவம் தான் என்பதை அது பாதிப்புக்கு ஆளானவர்களுக்கு தான் தெரியும். அந்த மனநலத்தை சரி செய்கிற மருத்துவர், இங்கே மருத்துவம் ஒரு மகத்தான சேவை என்பதை மறந்து மிக அதிகமாக லாபம் குவிக்கிற ஒரு தொழிலாக மாறி இருப்பது ஒரு கொடுமை. அதை கடந்து எல்லோரும் குறிப்பிட்டது போல ராஜபாளையத்தில் அவர் பிறந்த ஊரிலேயே இருந்து தன் மண்ணின் மக்களுக்காக தன் கல்வி பயன்பட வேண்டும் என்று பணத்தை பெரிது பண்ணாமல் மக்களின் மனத்தை நலப்படுத்துகிற சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் தான் நம்முடைய தயாரிப்பாளர் அர்ஜுனன் அவர்கள். அவர் இந்த படத்தை தயாரிப்பது பெரிய மகிழ்ச்சி. அதிலும் என்னுடைய தம்பி அஜயன் பாலா. ஒரு மனிதர் சிலரை சந்தித்திருப்பார், சிலரை சந்தித்திருக்க மாட்டார். ஆனால் என் தம்பி அஜய் திரையுலகில் இருக்கிற எல்லா சிறந்த படைப்பாளர்களையும் எல்லா சிறந்த மனிதர்களையும் சந்தித்திருப்பான். கேரளா போன்ற மாநிலங்களில் முதலில் எழுத்தாளர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். இங்கே வாசுதேவன் நாயர், டி தாமோதரன் போன்றவர்கள் அவர்கள் எழுத்தை படித்து அந்த கதையை வாங்கி கொண்டு பிறகுதான் இயக்குனர் கதாநாயகன் தேர்வு நடக்கும். இங்கே அப்படி இல்லை. அஜய் ஒரு சிறந்த எழுத்தாளன். அவருடைய எழுத்தை எவ்வளவு பேர் படித்திருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் நான் அவருடைய எழுத்தினுடைய ரசிகன், வாசிப்பாளன். பல சமயங்களில் எனக்கு நிறைய புத்தகங்களை படிப்பதற்கு நேரம் குறைவாக இருக்கனால சுருக்கமாக எழுதியிருப்பான். மார்க்ஸ்னா சுருக்கம், லெலின்னா சுருக்கம், சேகுவரானா சுருக்கம், அண்ணல் அம்பேத்கர்னா சுருக்கமாக எழுதியிருப்பான். தொடராக ஆனந்தவுடன் எழுதி கொண்டு வந்தான். இப்போ திடீர்னு எல்லாத்தையும் நூலகத்தில் தேடி எடுத்து அஜய் அந்த அம்பேத்கரை பற்றி புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிடு, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அது ஒரு 150-200 பக்கத்துக்குள்ள அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறைக்கு மொத்த வாழ்க்கையும் தேடி படிக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் சுருக்கமாக இதுதான் அம்பேத்கர், இதுதான் மார்க்ஸ், இதுதான் லெலின் என்று உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது என் தம்பி அஜயன் பாலாவில் எழுத்தை படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். எழுத்தென்றால் சும்மா படிக்கும்போது ஏண்டா இந்த புத்தகத்தை புரட்டணும்னு வைக்க மாட்டான். நீங்கள் புரட்டினீங்கன்னா இறுதி அட்டையை கீழே சாய்க்கிற வரை அவ்வளவு ஈர்ப்போடு படிக்கிற மாதிரி எழுதுவான். அவ்வளவு ஒரு இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஜயன் பாலா. அவன் படைப்பாளியாக வருவது. இப்போ என் தம்பி வெற்றிமாறன்னா திரைக்கதை எல்லாரும் சிறப்பாக கதையை நல்லா சொல்வார்கள். அது கற்பனையில் சொல்லிடலாம், அதற்கு ஒன்றுதில்லை. திரைக்கதை அமைச்சிடலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஆனால் ஒரு எழுத்தாளனுங்கிறவனுடைய பணி மிகச்சிறப்பு. அதில் உங்களுக்கு தெரியும், இலக்கியம் பொய் பேசலாம், புராணம் இதிகாசம் எல்லாம் பொய் பேசலாம், வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும்.
அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பாளி தான் என் தம்பி அஜயன் பாலா. தம்பி வெற்றிமாறன் அவர்கள் வந்து புதினங்களை, அதாவது நாவல், அதையெல்லாம் எடுத்து பதிவு செய்வார். படமாக கொண்டு வந்திருக்காரு. அப்பா பாலமேந்திரா எடுத்திருக்காங்க, அப்பா மகேந்திரன்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போதான் இந்த தலைமுறையில் ஒரு எழுத்தாளனே படைப்பாளனாக வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதன்முறை. தம்பி அஜய் எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். ஆனால் என்னன்னா, அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு, இங்கே குறிப்பிட்ட எல்லோரும் சொன்னது மாதிரி. இருந்தாலும் பரவாயில்லை. தென்னை வந்து 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் இப்போல்லாம் 3 வருஷத்தில் பலன் தர தென்னைலாம் இருக்குது. ஆனால் அதனுடைய ஆயுள் ஒரு 8 வருஷம் 10 வருஷம்தான். ஆனால் பனை அப்படி அல்ல. இந்த தலைமுறையில் நாம் நட்டால் அடுத்த தலைமுறை தான் பயன்பெறுகிறது. நீ பனைமரை போல உறுதியாக நிற்கிற மரமாக, நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக நீ இரு. அதுவே பெரிய வரம்தான். அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் என்னுடைய தம்பி செழியன், அஜயை போல அவனும் சிறந்த ஒரு எழுத்தாளன், படைப்பாளி, ஓவியன். அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும், அவ்வளவு அழகாக கையெழுத்து இருக்கும். என் உடன் பிறந்தவன். நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்றுதான் சொல்லணும். இசையை முறையாக பயின்றவர். தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர். எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்றல். சிலருக்கு அது தெரியும், இது கொஞ்சம் தெரியும், இது கொஞ்சம் தெரியுங்கிறது இல்லை, ஆழ தெரியும், ஆய்ந்து அறிந்தவர் என்பது ரொம்ப அரிது. அதில் என் தம்பி செழியன் மிகச்சிறந்த ஒரு கலைஞன். அதாவது கலைஞன்னா முழுமையான கலைஞன். எந்த துறையை எடுத்தாலும் இசை வாசிப்பார், பாடுவார், கவிதை எழுதுவார், சிறுகதை எழுதுவார், கட்டுரை எழுதுவார், அழகாக ஒளிப்படம் எடுப்பார். இப்போது திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக மாறி இருக்கிறார். என் மண்ணை சார்ந்த ஒரே நிலத்தின் மண்ணின் மக்கள் நானும், என் தம்பி பேரரசு எல்லாரும். அப்போ அங்கிருந்து வந்து என் வீட்டில் தான் இருந்து நாங்கள் அவர் ஒளிப்பதிவு மேதை பிசி ஸ்ரீராமிட்ட பணியாற்றி வந்தார். அப்போது என் தம்பி படம் எடுத்துக்கொண்டிருந்தேன். என் வீட்டிலிருந்து தான் அங்கே அவர்களுக்கு பயிற்சிக்கு போவார். அப்போ என்னுடைய அருமை சகோதரர் பாலு எனக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர் வேறு படம் வந்தோன்னு போயிட்டார். பாதிக்கு மேலே என்னுடைய தம்பி செழியனை வச்சு தான் தம்பி படத்தை எடுத்து முடித்தேன். அது குறிப்பாக பாடல் காட்சி, உச்சக்கட்ட காட்சி எல்லாம் அவர் தான் செய்தார். அந்த படத்தில் காலதாமதம்ங்கிறதே அவர்கிட்ட இருக்காது. பதிவை நீங்கள் காட்சியை சொல்லி முடிக்கிறதா, நான் தயாராக இருக்கேன், வர சொல்லுங்கள், எடுத்துருவோன்னு எடுத்துருவாப்புல. அது அப்படி ஒரு வேகமான ஒரு படைப்பாளி, சிறந்த கலைஞன். அவர் சிறந்த படைப்பாளி என்பதற்கு அவர் எடுத்து விருது பெற்ற டூலெட் படமே உங்களுக்கு சான்று. இன்னும் சிறந்த படைப்புகளை தர காத்திருக்கிற ஒரு படைப்பாளி என்னுடைய தம்பி. அவன் ஒரு மேதை, இவன் ஒரு மேதை. எப்படி ஆளுகள்லாம் சேர்ந்து இந்த படத்தை, படத்தொகுப்பாளர் ஸ்ரீ பிரசாத் ஒரு மேதை, கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா ஒரு மேதை. சில மேதைகளினுடைய படைப்பாக இருக்குது. என்னுடைய தம்பி இருக்கான், சிங்கம்பிள்ளை நடிச்சிருக்கிறாரு. என்னை வந்து எங்கள் ஐயா சொக்கலிங்கம் இருக்கிற இதய நோய் மருத்துவர், பெரிய நிபுணர், உங்களுக்கு தெரியும். அவர் ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே போய் 100 வயது வாழ்வது எப்படி என்று நிறைய பேரை அரங்கத்தில் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு, எங்கள் எல்லாருக்கும் 110 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் 100 வயசு வாழ்றதுக்கு தான் மருத்துவம் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு. எப்படின்னு கேட்டோடனே, எப்படி உங்களால் இவ்வளோ உற்சாகமாக 110 வயசு வரைக்கும் வாழ முடியுதுன்னா, முதலில் எங்களுடைய மொழி, அவர் சொன்னது எங்களுடைய மொழி. அதுக்கப்புறம் எங்களுடைய இயற்கையை நேசித்து இயற்கையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வது 2. 3வது மன மகிழ்ச்சி. அப்படின்னு என்னை சந்திக்கும் போதெல்லாம், நீ உன்னுடைய 100வது வயதில் தான் என்னிடத்தில் மருத்துவத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துவார். அவர் என்னிடத்தில் ஒன்று சொன்னார், சிமான், உன்கிட்ட எல்லாம் இருக்குது, உன்னுடைய பேச்சு கேட்டு தான் நானே உற்சாகம் அடைந்துக்கிறேன். உன்கிட்ட மொழி இருக்குது, என்கிட்ட மொழி இருக்குது, உன்கிட்ட இயற்கை இருக்குது, என்கிட்ட இருக்குது. ஆனால் நீ மகிழ்ச்சியை மட்டும் வச்சுக்கணும், அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், அந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமாடா உனக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு உலகத்தில் வேணும், அது என் தம்பி சிங்கம்புலி மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும். அவன் இருந்தான்னா நீங்கள் எந்த நோயும் வராது உங்களுக்கு. அப்படி ஒரு ஆள். விண்ணூர்தி நிலையத்தில் மதுரையில் நான் தனியாக அவன்கிட்ட எப்பவும் சிக்கிறது இல்லை. நாங்கள் ஒரு கூட்டமாக தான் சிக்குவோம். அது குறிப்பாக நானே என் தம்பி பாலாவும் தான் சிக்குவோம். அன்றைக்கி தனியாக விண்ணூர்தி நிலையத்தில் மாட்டிக்கிட்டேன். எல்லாரும் தூர இருப்பாங்க, வருவாங்க, படம் எடுப்பாங்க, நான் இருப்பேன். இவன் பேச ஆரம்பித்தா நான் கண்ணு கலங்கி கண்ணீர் கொட்டுது, சிரித்து உருள்றேன், இங்கே சாயிறேன், அங்கே சாயிறேன். மொத்த
வினூர்தி நிலைமை என்னையே பார்க்குது, யாரை என்னடா ஆச்சு, என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு. அவ்வளவு நகைச்சுவையாக பேசக்கூடியவன். அவனோடு அவன் அருகில் இருந்தாலே பசியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படி ஒரு கலைஞன் அவன். அவனெல்லாம் பங்கேற்றிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. புதிதாக அறிமுகமாகியிருக்கிற தம்பி ஸ்ரீராம் கார்த்திக், கிரிசா குரூப், அவங்க படம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக நடிப்பாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை படைத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இங்கே நிகழ்விலை பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர்வி உதயகுமார், என் தம்பி ஏஎல் விஜய், நிறைய பேர் பெருமைமிக்க கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதில் என் தம்பி மீரா கதிரவன், அவன் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கான், வெளியீட்டுக்கு காத்திருக்கிறது. இந்த நிலத்தை இதுவரை யாரும் பதிவு செய்யாத ஒரு காதல் கதையை பதிவு செய்திருக்கிறான். அது விரைவில் வர இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி தினகரன் அவர்கள், அவருடைய உடல் ஒழுங்கை போல அவர் பேச்சும் ஒரு அழகாக ஒழுங்காக அமைந்திருந்தது. ஏன்னா அவர் சட்டம் ஒழுங்கு இல்லையா, அதனால் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும். இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை நம்மோடு செலவிட்டிருப்பது, என்னுடைய நேரத்தை செலவிட விடுங்கள். ஏன்னால் இது என்னுடைய பேரன்பு. திரை உலகம்ங்கிறது என்னுடைய பேரன்பு. இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு வம்பு, அதில் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வேலையை. இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா கங்கை அமரன், அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள். சில இது எங்கள் அப்பா நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும். இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் அவர். நீங்கள் வாழ்வை மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு எங்கள் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்கில் யாரும் சொல்ல மாட்டீங்க. மிகச்சிறந்த இசையை வழங்கியிருப்பாங்க. அது அந்த இசையை அந்த பாடலை நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டு போட்டியில் பாடுவாங்க. வந்தனம், அந்த பாட்டெல்லாம் பாடின என்ன நினச்சி பார்க்க முடியாது. அந்த நீலவான ஓடையில் அந்த பாட்டெல்லாம் அப்பா. அப்புறம் வாழ்வே மாயம் ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம். வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில் பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க. கிளைமாக்ஸ் சண்டை தானங்க எடுப்பீங்க, என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்கள். அதுவும் அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுகையில் படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பாவால் முடியும்னு காட்டியிருப்பாப்புல. அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான். எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு, அப்புறம் ரெண்டாவதுலேருந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் பரபரப்பாகணும். படுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பையை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரம்தான் உச்ச காட்சி. ஐய அதோட கதை அப்படி இருக்கும் படம். நீங்கள் வேணால் எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாமல் பாருங்கள். அப்போ யார் கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும். பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு. நீங்கள் இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பார், இதெல்லாம் வாலி எழுதியிருப்பார், இதெல்லாம் புலமை பற்றி எழுதியிருப்பாருன்னா அதுக்கு மேலே ஒரு அப்பன் எழுதியிருப்பான். அதான் எங்கள் அப்பன் கங்கை மரன். ஐயா அப்படியே எழுதியிருப்பாரு நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வா. சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க எங்கள் பெரிய ஒரு பேரை. ஆனால் எழுந்தது எங்கள் அப்பா தான். சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்கள் தந்தன தந்தன தாளம் வரும், புதுராகம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். அப்பெல்லாம் நாங்கள் படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதில் வரும் அப்படின்னா, கேள்ற இந்த பாட்டை கேட்டால் வரும்டா. என்னங்கப்பா என்ன நீங்கள் இப்போ அப்போதைக்கு இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி இந்த மான் மெல்லிசையும் எழுத முடியும், கவிதைத்தனமாகவும் எழுத முடியும். அந்த பகல் நிலவு படத்தில் பூமாலையே இளந்தோல் சேரவா, நீங்கள் இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம், ஒவ்வொருத்தராக பேசி வருவோம். அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அந்த எழுதுனதில் அவ்வளவு கவிதை தனம் இருக்கும். அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி. நீங்கள் கரகாட்டக்காரன், கங்கை மரனா கரகாட்டக்காரன் படம் என்னமோ நடிகர் நடித்து பார்த்தான், ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முதல்ல நாங்கள்லாம் பயணங்கள் முடிவதில்லை அதான் நினைக்கிறேன். அதில் அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் தான் கங்கை மரன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த மோகனை கூட்டிகிட்டு அறிமுகப்படுத்துவாங்க. அதில் அப்படி
அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்திருக்கிறார்கள்ங்கிறதுனாலேயே, அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை. பூமி தன காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்து இருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருவர் என்னுடைய அப்பா, அது கங்கை அமரன் அவர்கள், அண்ணன் ஆர்வி உதயகுமார். அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் கிழக்கு வாசல், பொன்னுமணி, சின்ன கவுண்டரு, எஜமான் படங்கள்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான், திரையில் ஒரு கவிதை. அதில் பொன்னுமணியில் அன்ப சுமந்து சுமந்து மொத்த படத்தையும் அந்த ரெண்டு நிமிஷ பாடலில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்பா இளையராஜாவும் அண்ணன் ஆர்வி உதயகுமார். அவ்வளோ பெரிய படைப்பாளிகள். என் தம்பி பேரரசுலாம் வணிகத்தை குவிச்சு கொடுத்த ஒரு படைப்பாளி. எல்லா மேதைகளும் இங்கே இருக்கிறாங்க. இந்த விழாவிலே எனக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமா இருக்கிற ஒரு பெரியது என்னுடைய தாய். ரொம்ப நாளாக நானும் என்னுடைய கையிலும் எங்கள் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த புடவை இன்னும் அப்படியே இருக்குது. அம்மாவை காணாம்னு எந்த பயல்கிட்ட கேட்டாலும் அம்மா அங்கே இருக்காங்க. இதெல்லாம் இந்த பயலுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் சொல்லவே இல்லை. இன்றைக்கி எங்கள் அம்மாவை இந்த விழாவில் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சியாளர்கள், குறிப்பாக அஜய்க்கு என்னுடைய அன்பும் நன்றியும்.